பெண்கள் பலவீனமானவர்கள் என்று உலகம் சொல்லலாம். ஆனால் பைபிள் ஒரு பெண்ணை பற்றி 13 அற்புதமான உண்மைகளை சொல்கிறது. அதை தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்களை பற்றிய பார்வையே மாறிவிடும். டாட்டர் ஆஃப் த கிங். நான் ராஜாவின் மகள். 1 பேதுரு 2:9. கடவுள் தன் ஜனங்களை ராஜகுடும்பமாக அழைக்கிறார். ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தாலும் கடவுள் அவளை உயர்த்தி ராஜாவிடம் கொண்டு செல்ல முடியும். உதாரணம் எஸ்தர். ஒரு யூத பெண், ஆனால் கடவுள் அவளை ராணியாக மாற்றி முழு ஜனத்தையும் காப்பாற்றினார். பிளெஸ்ட் பியாண்ட் மெஷர். கடவுள் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதித்துள்ளார். எபேசியர் 1:3. கடவுளின் ஆசீர்வாதம் பொருளில் மட்டுமல்ல, அவர் நமக்கு கிருபை, பாதுகாப்பு, சமாதானம் அனைத்தையும் தருகிறார். உதாரணம் ரூத். ஒரு விதவை, வறுமையில் இருந்தாலும் கடவுள் அவளை ஆசீர்வதித்து தாவீதின் வம்சத்தில் சேர்த்தார். ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். நான் அற்புதமாகவும் அதிசயமாகவும் படைக்கப்பட்டவள். சங்கீதம் 139:14. ஒவ்வொரு பெண்ணையும் கடவுள் சிறப்பாக வடிவமைத்தார். அவருடைய சிருஷ்டி எதுவும் சாதாரணம் அல்ல. உதாரணம் மேரி. ஒரு தாழ்மையான பெண், ஆனால் உலக இரட்சகரை பெற்றெடுக்க கடவுள் அவளை தேர்ந்தெடுத்தார். ராயல்டி ரன்ஸ் இன் மை வெயின்ஸ். நான் கடவுளின் ராஜகுடும்பத்தில் சேர்ந்தவள். எபேசியர் 2:10. இயேசுவின் மூலம் நாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். பியாண்ட் மெஷர். நான் அளவில்லாமல் நேசிக்கப்படுகிறேன். யோவான் 3:16. கடவுளின் அன்பு மனிதர்களின் அன்பை விட அதிகமானது. உதாரணம் மேரி மக்தலேன். சமூகத்தில் நிராகரிக்கப்பட்ட பெண், ஆனால் இயேசு அவளை ஏற்றுக்கொண்டு தனது சீடராக மாற்றினார். டாட்டர் ஆஃப் டெஸ்டினி. என் வாழ்க்கைக்கு கடவுளின் திட்டம் இருக்கிறது. எரேமியா 29:11. நாம் எங்கு பிறந்தாலும் கடவுள் நம் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உதாரணம் எஸ்தர். இத்தகைய காலத்திற்காகவே நீ ராஜ்யத்தில் வந்திருக்கலாம். எம்பவர்ட் பை ஹிஸ் ஸ்பிரிட். நான் அவருடைய ஆவியால் பலப்படுத்தப்பட்டவள். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி விசுவாசிகளுக்கு சக்தி தருகிறார். உதாரணம் பிரிசில்லா. அவள் சுவிசேஷத்தை போதித்து பலருக்கு உண்மையை கற்றுக் கொடுத்தாள். ஹீ கால்ஸ் மீ ஹிஸ் ஓன். இயேசு என்னை தனது சொந்தமாக அழைக்கிறார். யோவான் 10:3-4. நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை பெயரால் அழைக்கிறார். உதாரணம் மேரி மக்தலேன். உயிர்த்தெழுந்த பின் இயேசு அவளை பெயரால் அழைத்தார். டாட்டர் ஆஃப் ப்ராமிஸ். நான் வாக்குத்தத்தத்தின் மகள். கலாத்தியர் 4:28. கடவுளின் வாக்குத்தத்தம் எப்போதும் நிச்சயம் நிறைவேறும். உதாரணம் சாராள். முடியாது என்று நினைத்த வயதில் கடவுள் ஈசாக்கை கொடுத்தார். டாட்டர் ஆஃப் ஃபேத். நான் நம்பிக்கையின் மகள். எபிரேயர் 7:1. நம்பிக்கையில்லாமல் கடவுளை பிரியப்படுத்த முடியாது. உதாரணம் அன்னாள். கண்ணீருடன் ஜெபித்தால் கடவுள் அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார். ஹிஸ் பிரின்சஸ். நான் அவருடைய இளவரசி. சங்கீதம் 45:13. கடவுளின் ராஜ்யத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் மதிப்புள்ளவர். கிரவுண்ட் வித் க்ளோரி. கடவுள் என்னை மகிமையாலும் மரியாதையாலும் கிரீடமிட்டார். எபிரேயர் 2:7. உதாரணம் தெபோரா. ஒரு பெண், ஆனால் இஸ்ரவேலின் நீதிபதி மற்றும் தலைவி. டாட்டர் வித் அ பர்பஸ். நான் ஒரு நோக்கத்துடன் பிறந்த மகள். எரேமியா 1:5. கடவுள் நம்மை உருவாக்குவதற்கு முன்னவே நம்மை அறிந்தார். உதாரணம் மேரி. அவள் உலக இரட்சகரை பெற்றெடுக்க கடவுள் அவளை தேர்ந்தெடுத்தார். உலகம் உன்னை சாதாரண பெண் என்று சொல்லலாம், ஆனால் கடவுள் சொல்கிறார், நீ ராஜாவின் மகள். இந்த வீடியோ பார்க்கும் சகோதரிகளே, இப்போது உங்கள் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? மன அழுத்தமா, குடும்ப பிரச்சனையா, நம்பிக்கை இழந்த நிலையா, அல்லது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள், கடவுள் உங்களை மறந்துவிடவில்லை. நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். பைபிளில் இருந்த பெண்களைப் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதனால் இன்று நினைவில் வையுங்கள், நீங்கள் சாதாரண பெண்ணல்ல, நீங்கள் ராஜாவின் மகள். இந்த வீடியோ பார்க்கும் எல்லா பெண்களும் காமெண்டில் எழுதுங்கள், நான் ராஜாவின் மகள். எல்லா பெண்களுக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே. God bless you.